தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, காளையார்கோவில் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தப்பி ஓட முயன்றதால் ரவுடியை சுட்டுப் பிடித்திருக்கிறார் எஸ்ஐ. அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். பாபு, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு ரவுடிகளின் கூட்டத்தை அடக்குவதற்காக வாகன சோதனைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் துப்பாக்கியுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்று அதிகாலையில் அதே போல் காளையார்கோவில் பகுதியில் ஆய்வாளர் ஆடிவேல் மற்றும் எஸ்ஐ குகன் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு போகும்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பகுதியில் ஒரு கார் அதிவேகமாக வந்துள்ளது. அதில் சுல்லான் அகிலன் என்ற ஒரு ரவுடி பிரபல ரவுடி பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடையவர். அவர் வந்திருக்கார். அவர் மடக்கிய அந்த காரை நிறுத்தி சோதனை செய்யும் போது சுல்லான் அகிலன் அவர் வைத்திருந்த ஆயுதத்தினால் காவல் உதவி ஆய்வாளர் குகனை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கு அப்புறம் ஆய்வாளர் ஆடிவேல் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ரவுடி சுல்லான் அகிலன் துப்பாக்கியால் சுட்டதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு அவர் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு வெட்டுப்பட்ட எஸ்ஐ குகன் அவர்களுக்கும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. ரவுடி சுல்லான் இப்போ மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக தற்போது காவல்துறையினர் அழைத்து செல்கின்றனர். தற்போதைய தகவலுக்கு நன்றி பாபு.